செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கனமழையானது பார்த்தீங்கன்னா அதி கனமழையாக வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா மழையின் தீவிரம் வந்து அதிகமாக இருக்கனால ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல் ஆல் நடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கீழே வந்து ஐப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதை வந்து ஐப் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அப்போ திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இனிமேல் எப்படி இருக்கும். ஸோ நாளிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவுன்றது கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா மழையின் தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே தெரியும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்கில் உங்கள் ஏரியாவில் மழையானது எப்படி இருக்குது? நார்மலாக சும்மா பெஞ்சிட்டு இருக்கா, இல்லை ஹெவியாக இருக்கா, இல்லை ரெயினே இல்லாமல் க்ளவுடியாக இருக்கா, இல்லை ரெயின் ப்ளஸ் தண்டராக இருக்கா, என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மழையின் தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வருகிற 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக சொல்லியிருக்காங்க. இந்த தாழ்வு மையம் வந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டினியூவாக வந்து லீவாக இருக்க வாய்ப்புகள் வந்து 90% வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ். ஸோ இப்போ தற்போது பெய்து வரும் கனமழை முதல் அதிக மழை காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறைக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனௌன்ஸ் பண்ணி உடனே போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். ஸ்பெஷலான டிஸ்ட்ரிக்ட் அப்படி பார்க்கும்போது அதாவது குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதி கனமழை. ஓகேங்களா? ஸோ கனமழை கிடையாது, அதி கனமழை பொழியக்கூடும் அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து திட்டவட்டமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து 90% லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, ஆனால் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனமழை முதல் அதி கனமழை பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கண்டிப்பாக விடுமுறையானது கொடுக்க போகிறாங்க. நான் தொடர்ந்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆல் அடிச்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தா உங்கள் உடனே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. சேஃபாக இருங்க. அதே டைமில் கொஞ்சம் மழை காலத்தில் கொஞ்சம் வயர் கனெக்ஷன் அந்த கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க எல்லா விஷயமும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக நடந்துக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் உடனே போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ.